எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்னங்க, உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்தா, நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கிற மாரி இருக்கு. என்னாச்சு? ஓ! உங்களோட அந்த ஸ்பெஷல் பெர்சன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. டெக்ஸ்ட் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் நேர்ல போய் பேசினாலும் உங்களுக்கான அந்த பிரியாரிட்டி தர மாட்டேங்கிறாங்களா? நீங்க இக்னோர் பண்றதா ஃபீல் ஆகுறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. முதல்லங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் கிளியரா. அதாவது உண்மையாலுமே அவங்க உங்கள இக்னோர் பண்றாங்களா? இல்ல வந்து இது ஒரு சண்டை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து நம்ம பேசாமலாம் இருப்போம் இல்லைங்க, அந்த மாரி ஏதாவதான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இக்னோர் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, நீங்க வாண்டடா வந்து போய் பேசினாலும் சரி, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, இல்ல நீங்க ஒரு நாளைக்கு வந்து 100 கால்ஸ் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் உங்கள பிளாக் பண்ணிருவாங்க. அது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒண்ணு உங்கள பிளாக் பண்ணியிருப்பாங்க. இல்ல நீங்க நேர்லயே போய் அவங்க வீடு தேடி போய், இல்ல அவங்களோட ஹாஸ்டல் ரூம் தேடி போய், இல்ல எங்கேனாலும் சரிங்க, போய் பேசினாலும் சரி, அவங்க உங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. இக்னோர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்? வரக்கூட மாட்டாங்க. ஸோ, அதுதான் இக்னோர் பண்றது. பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் வந்து பயங்கர க்ளோஸாலாம் இருப்பீங்க இல்லைங்க. திடீர்னு ஒரு சின்ன சண்டை வந்துரும். அதுல ஒரு கேப் விழுவுல்லங்க. அத நம்ம பேசி சரி பண்ணிடலாம். ஓகேங்களா? முதல்ல அவங்க உங்கள ஏன் வந்து இக்னோர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்டின்னா, நானும் அவங்களும் பயங்கர க்ளோஸா இருந்தோம். நானும் அவங்களும் ஷேர் பண்ணிக்காத விஷயமே கிடையாது. நானும் அவனும் அப்படி இருந்தோம். எனக்கு ஒரு நாள் அவங்க துடிச்சு போயிருவாங்க. அப்படி இருந்தவங்க, இப்ப என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் போய் பேசினாலுமே என்ன வந்து அவாய்ட் பண்றாங்களேன்னு நெனைப்பீங்க. ஃபர்ஸ்ட் இது ஏன் நடக்குது தெரியுமாங்க? ஒரு டைம்ல நீங்க அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆளா இருப்பீங்க. ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஒரு பாசம். அது எப்படி வேணா இருக்கலாங்க. பிசிக்கலா இருக்கலாம். பிசிக்கலா ஒரு பாசமா இருக்கலாம். இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அன்பு தேவைப்படலாம். இல்ல அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படலாம். இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படலாம். எல்லாமாவும் நீங்க இருந்திருப்பீங்க. டைம் ஆவ சில விஷயங்கள் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ முன்ன மாரி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க பெருசா ப்ரிஃபரன்ஸ் தர மாட்டாங்க. அவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவங்க தேவைகள் முடிஞ்சது அப்படின்னா தாங்க இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. அவங்க ஒரு விஷயத்த வந்து தேவைப்பட்டு வந்தாங்க. நீங்க முழுசா எடுத்து குடுத்துட்டீங்க. அதோட வேலை முடிஞ்சது அப்படின்னா, அவங்க உங்கள விட்டு போயிருவாங்க. இது ரியாலிட்டிங்க. இதான் உண்மை. இது சொல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இது கேட்க அத விட கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? பட் இதான் உண்மையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. அந்த ஸ்பெஷல் பெர்சன் இருக்காங்கல்ல, அவங்க உங்க வாழ்க்கைய விட்டு போயிட்டாங்க. இல்ல போறாங்கங்கிறத ஒத்துக்கணும். உண்மைய அக்செப்ட் பண்ணியே ஆகணுங்க. ஓகேங்களா? இல்ல, இல்ல அவங்க இன்னும் போல, அவங்க இன்னும் போலன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வலி வந்துட்டே தாங்க இருக்கும். சரி அவங்க போலன்னு நெனச்சுட்டே இருப்பீங்க. டெய்லி அவங்க பார்க்க ட்ரை பண்ணுவீங்க. இல்ல அவங்கள ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் அவங்க சைட்லருந்து ரெஸ்பான்ஸே இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு உங்களோட தேவை முடிஞ்சுது. ஓகேங்களா? இது கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதான் உண்மைங்க. நம்ப முதல்ல இந்த விஷயத்துலருந்து வெளில வரணும் அப்டின்னா, அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. ஆமா, இதான் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சைலன்ட்டா இருங்க. சைலன்ட்டா. நீங்க போங்க. உங்க ஒர்க்க மட்டும் பாருங்க. உங்களுக்கு புடிச்ச உங்களுக்குன்னு நெறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க ஒருத்தங்கள தேடி ஒருத்தங்களோட அன்புக்காக ஓடுறீங்க. பட் உங்க மேல நெறைய பேர் அன்பு வச்சிருப்பாங்க. அவங்களும் உங்க அன்புக்காக ஏங்குவாங்க. அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் இதோட பெரிய விஷயமே. அதுலேருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா வெளில வந்துரலாங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயங்க. நோ யுவர் வொர்த். உங்க வொர்த் என்னன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, டெய்லியும் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றோம். அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்க. இல்ல அவங்க டோட்டலாவே என்ன வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. டெய்லி அழுதுட்டு இருக்கீங்கல்ல. அழவே வேணாங்க. அழ வேண்டியது நம்ப கிடையாது. அவங்க தான் அழுவணும். நல்லா யோசிச்சு பாருங்க. கிளியரா யோசிச்சு பாருங்க. நீங்களும் உங்க பார்ட்னரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஒரு டைம்ல. போக பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைய பேசி தான் சால்வ் பண்ணுமே தவிர, இக்னோர் பண்ணிட்டு போக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி அவங்க தேவைகள் முடிஞ்சிருக்கலாம். இல்ல அதனால இக்னோர் பண்றாங்க. எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவங்கள விடாம இருக்க புடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, போதுங்க இருக்க புடிச்சதெல்லாம். ஒரு லிமிட்டுக்கு மேல எந்த விஷயத்தையும் விட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியணுங்க. இங்க பாருங்க, அவங்க எக்ஸ்பென்சிவ் இல்ல. அவங்க வேல்யூபிள்லாம் இல்ல. ஓகேங்களா? அவங்க வந்து உலகத்திலேயே பயங்கர பெஸ்ட்டான பெர்சன்லாம் இல்லங்க. நம்ப தான் அவங்கள பெஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம். அது உங்க தலைல ஏறிச்சு அப்டின்னாலே, இது இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வந்துருங்க. அதான் உண்ம. இங்க பாருங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? இல்ல உங்களோட மனசு எவ்வளோ பியூர்ன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? முழுக்க முழுக்க அன்பு எதிர்பார்த்து ஏமாந்து நிக்கிறீங்க. முழுக்க முழுக்க காதல் எதிர்பார்த்து ஏமாந்து நிக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏமாத்திட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஏமாந்த நம்ப அழுவலாம். 1 நாள் அழுவலாம், 2 நாள் அழுவலாம். கன்டினியூஸா அழுதுட்டே இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. இதுலேருந்து வெளில வந்தே ஆகணுங்க நம்ப. ஓகே? வெளில வந்துட்டு வாழ்க்கை ரொம்ப பெருசுங்க, அழகானது. அத எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. ஏமாத்துனவங்களே சந்தோஷமா இருக்கும்போது, ஏமாந்த நம்ம ஏன் இது பண்ணணும்?
நமக்கு கில்ட் வரப்போகுது, கடைசியாக அவங்களுக்கு தான் கில்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைலண்ட்டாக இருக்க போகிறோம், ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி நம்ம ஒர்த் என்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். எங்க நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்த்தது பியூர் லவ் மட்டும்தான். அவங்ககிட்ட எதிர்பார்த்தது பியூரான பாசம் மட்டும்தான். அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க, பட் இப்போ மாறிட்டாங்களே. ஸோ அவங்களே மாறிட்டு சந்தோஷமா இன்னொரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அழணும், நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், லவ் யூ, பாய்.